வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் தமிழன் சுரேஷ். கால பைரவரை வெல்ல நினைத்த சனீஸ்வரன் ஒரு நாள் சனி பகவான் தனது சக்தியால் யாரும் தப்ப முடியாது என்ற கர்வம் கொண்டிருந்தார். இந்த உலகில் எல்லோருக்கும் நான் கர்ம வினைகளை தருகிறேன், ஆனால் கால பைரவருக்கு என்னால் அதே கர்ம வினைகளை தர முடியுமா என்று சிந்தனையில் இருந்தார். சனி பகவான் தனது பார்வையை கால பைரவர் மீது செலுத்தினார். உலகையே நடுக்கம் கொள்ளச் செய்யும் அந்த பார்வை கால பைரவரை வெல்லுமா என சோதிக்கப் போனார். ஆனால் கால பைரவர் அமைதியாக சனீஸ்வரனை பார்த்து சிரித்து கூறினார், சனீஸ்வரா, நான் காலத்திற்கும் கடவுள்களுக்கும் அப்பாற்பட்டவன். என்னால் நேர்மையான பக்தர்களை எந்த குற்றமும் இல்லாமல் காப்பாற்ற முடியும் என்று பைரவர் கூறினார். அந்த கேள்வியை கேட்ட சனி பகவான் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி கால பைரவர் மீது தாக்க முயன்றார். வானத்தில் இருளும் மின்னலும் புயலும் அடித்தன. ஆனாலும் கால பைரவர் அசையாமல் நின்றார். அவரது கண்களில் அக்கினி நெருப்பெரிய. கால பைரவர் சனீஸ்வரனை பார்த்து கூறினார், என் மீது உன் சக்தி பலிக்காது சனீஸ்வரா. நீ என் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்றார். இது உண்மையென அறிந்து கொண்ட சனி பகவான் கால பைரவரின் சக்தியை ஏற்றுக்கொண்டார். கால பைரவரே, நீங்கள் புனிதமானவர். உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு என் துன்ப காலம் குறைவாகவே இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் சனீஸ்வரன். அன்று முதல் கால பைரவரை பூஜிக்கும் பக்தர்களுக்கு சனியின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது.